எவ்வளவு ஆலம்பழம் உள்ளந்தால கட்டுறோம் உள்ளாந்த நான் தேங்காய் வியாபாரத்துக்கு வந்து 35 வரையும் இந்த மாதிரியான விலையில ஒரு காலம் நான் தேங்காய் விற்கையில் புளி விலை கூட சனம் கூட இப்ப தேசி புளியும் பாய் கொள்ளி தேசி புளியும் மாங்காய் பாவிக்கிறேன் மாங்காயும் தட்டுப்பாடு தான் மாங்காயும் பாவிக்கிறேன் தேசிக்காய் என்ன விலைகளா இப்போ தேசிக்காய் 30 வயதையா நான் வரைக்க அப்ப இந்த மனிதன் சேர்த்து 42 நாத்து வந்தேன் நான் உருளைக்கிழங்கு 180 கரிய வெங்காயம் 120 கரிமிளகாய் அரௌண்ட் 50 கடவுள் தாரதை நாங்கள் வேண்டக்கூடாது கொடுக்கல மத்தாங்க 1500 ஆண்டு கட்டப்பட்டது இந்த பில்டிங் அப்படி போகும் அப்ப அவ்வளவு காலம் நான் தெரிஞ்சு வளர்த்தேன் நான் சுமந்த தாதானே அப்போ ஒரு கட்டு வந்து 300 ரூபாய் அடுத்த பொருளாங்க மாம்பழம் மாம்பழம் வந்து 50 ரூபாய் ஆப்பிள் என்ன விலைமா அப்படி 200 அது கொஞ்சம் நம்பில இதா பாய்க்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நினைக்கமாண்டா யாழ்ப்பாணத்துல சுண்ணாகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய தினத்துல மரக்கறிகள் வந்து விலை உயர்த்த அறிய போறோம். வாங்கோ காணிக்கலாம். இந்த கட்டுறம் வந்து நல்ல பழமையாக கட்டுறோமா? எவ்வளவு ஆழம் பழமை? உள்ளந்தால கட்டுறோம். உள்ளாந்த கால அந்த காலத்துல இருந்து சந்தை இங்கானி எங்குதா இந்த கட்டத்துல? ரைட் ரைட். அதை கட்டி போட்டு அதை மாண்டு போட்டு மாண்டு போட்டு இந்த கட்டலாம். பேர் என்ன உங்களோட பேர்? எவ்வளவு வியாபாரம் செய்றீங்க? 40. என்ன மீனா நீங்க விற்கிற நீங்க? முள்ளங்கி வெங்காயம் பாவக்காய் கத்தரிக்காய் வந்தாலும் விற்போம். சரி சரி. குழம்பு தம்பிள்ள சாமான் நான் விற்கிறேன். இங்க உள்ளூர் தான் விற்கிறேன். ஓகே. ஏன் அப்படி? அது நம்பி பழம் வந்து 25 கிலோ பழம் பெறுதுன்னு 5 கிலோ போட்டு கழிச்சு 6.5 கிலோ கொட்டி நிற்கும். அப்படி ஓகே. வேற இதுகள் தான் நாங்கள் விற்கிறோம். அதெல்லாம் இதை விட இன்னும் கதைக்கக்கூடிய கேட்டு பாருங்க. இல்ல உள்ளூர் சாமான் மாதிரி வித்துட்டு வரீங்க. சரி ஓகே ஓகே. அண்ணா புடலங்க என்ன விலை? தக்காளி கத்திரி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு. ஏன்னா தக்காளி எந்த எடுத்தாங்கண்ணா இது? இந்த தான் பச்சையா வரேண்ணே. அது பார்த்தீங்கன்னா அது என்ன அது அடுத்த பாவக்காய் கோவா 300 பீட்ரூட் 400. பார்த்தீங்கன்னா போஞ்சி இருக்கு. போஞ்சி முள்ளங்கி இப்படி எல்லாமே இங்கே இருக்கு. அண்ணா என்ன பேருண்ணா அது? விஜிதான். எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? 15. என்ன இருக்கியா? ஓகேண்ணா. அண்ணா நேற்றுக்கு எவ்வளோண்ணா? 150. அவ்வளோ தேசிக்க ரைட். ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு இருக்குது. அண்ணா கருணக்கிழங்கு எவ்வளவு? 120. என்ன கருணக்கிழங்கு 120. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 180. மிச்ச விலையெல்லாம் காட்டி இப்போ பூசணிக்காய் வித்தியாசமான பூசணிக்காய் இருக்குது. இது எவ்வளோ? 120. ஓகேண்ணா. லீக்ஸ் எவ்வளோண்ணா? மறுபடிக்கலாங்க. கேரட் தக்காளி 300. அதில் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு போஞ்சி வந்து 400. பச்சை மிளகா வந்து 1 கிலோ 1200. எவ்வளோ வியாபாரம் செய்கிறீங்க? ரைட் ஓகே. ஒரு 40 வருடம். 40 வருஷமா சந்தைங்க. எத்தனை மணிக்கு சந்தை சும்மா திறக்க நம்மள ஓப்பனா? காலம்பரம் 5 மணிக்கு வந்து சாமாங்க வேணா. ஓகே. என்ன 4 பாதை? நான் இதால வந்து நான் எத்தனை பாதை இதுக்கு? இதுல இருக்கு 2 2 3 4 5 6 பாதை. 6 பாதை. இதான் முன் பாதை. இந்த பக்கம் முன் பாதை. இதான் முன் பாதை. ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பிலாக்கோட்டா கூடி கிடைச்ச ஒன்று இருக்கு. வணக்கம் ஐயா. பிலாக்கோட்டா என்ன விலையா?
சாப்பிட்ட 250 கிலோ. ரைட் இஞ்சி என்ன விலை இப்போ? இஞ்சி கிலோக்கு சில்லறைக்கு 1400. இஞ்சி விலை குறைஞ்சிட்டு முந்தி கொஞ்சம் விலை கையில் குறைஞ்சிருக்கு. இது என்ன ஐயா? இது குறைக்காப்படி. என்னது குறுக்காப்படி? உணவு புளிக்கு பேர பாதிக்கிறாரு. புளிக்கு புளி சரியா விலை ஓடிட்டுல? புளி என்ன விலை புளி? 2000. இது என்ன விலை? இது சில்லறைக்கு 800. ரைட். இது புளிக்கு பேர பாதிக்கலாம் என்ன? புளிக்கு பதிலாக பாதி. தேசி எவ்வளோ? இதுக்கு மலிவு 150 180. அப்போ ஐயாவோட பேர் என்ன? ராகுல். ராகுல். எவ்வளோ நம்ம இங்கே வியாபாரம் செஞ்சுருக்கீங்க? வியாபாரத்து வந்து 38 ஆண்டாச்சு. 38 வருஷம். அப்போ இந்த சந்தை தொண்டால் தான் இருக்கீங்களா இல்லாட்டி வேறு சந்தையில் வந்து இப்போ இங்கே வந்தீங்களா? இங்கே தான் பிறந்த சந்தை காலத்துல இங்கே. சரி சரியா. எப்படி போகுது வியாபாரங்கள்? போகுது. புது வருஷங்கள் எப்படி? பரவாயில்ல. ஓகே ஓகே. இப்போ அப்போ புளிப்பல இப்போ எல்லாமே இதாக வேண்டும்ண்ணா. இதா பாய்க்கிறோம். ஐயா பேர் என்ன? பரமசிவம். ஐயா ஃப்ரெண்டா இல்லாட்டி யாழுவா? ஓகே சரி. இதான் பாய்க்கிறேன். இப்ப குடுவாரு தான் பாய். என்னது பாய்க்கிற சொன்னீங்க? சிங்களா மீன் ஆளுக்கு தான் பாய். ஓகே ஓகே சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் வெண்டிக்காய். வெண்டிக்காய் எவ்வளோண்ணா? வெண்டிக்காய் 450 ரூபா கிலோ. வெண்டிக்காய் 450 ரூபா. லீக்ஸு? லீக்ஸ் வந்து 380 ரூபா. பூசணி? பூசணிக்காய் 150 ரூபா. வாழைக்காய்? வாழைக்காய் 130. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 180. பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் 120. கறிமிளகாய்? கறிமிளகாய் 650. போஞ்சி? போஞ்சி 380. நீங்கள் எவ்வளோ அஞ்சாவது செய்றீங்க? 2 வருஷம். 2 வருஷமா? உங்கள் பேர் என்ன? அஜித். ஓகே. எப்படி வியாபாரங்கள் இப்போ? பரவாயில்ல. ஓகே சார். இஞ்சி பார்த்தீங்கன்னா 1400 முந்தி நல்ல விலை கூட இருந்தால் இப்போ வரல. இஞ்சியின் விலை குறைஞ்சிட்டு இப்போ வந்து சரியான புளி தான் சரியான விலை கூட ஐயா? புளி தான் இப்போ சரியான விலை. புளி என்ன விலை? புளி 2400 ரூபாய்க்கு. அப்போ புளி விலை கூட சரம் கூட. இப்போ தேசி புளியும் பாய் கொள்ளி தேசி புளியும் மாங்காய் பாவிக்கிறேன். மாங்காயம் தட்டுப்பாடு தான் மாங்காயம் பாவிக்கும். தேசிக்காய் என்ன விலை கிலோ இப்போ? தேசிக்காய் கிலோ 200 ரூபாய்க்கு. மற்ற சொல்லுங்க விலையில தான். தக்கப்பழம் இல்லை? தக்காளி பழம் 250 ரூபா விலை. லீக்ஸு? லீச்சு 350. மரவள்ளி? மரவள்ளி 250 ரூபா. பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் 230. ஓகே சரி. எப்படி போகுது வியாபாரங்கள்? பரவாயில்ல, நார்மலா போகுது. இந்திய மாதிரி இல்ல, குறைவு தான். விலை மாதிரி போன வருஷத்துக்கு முந்தைய வருஷத்துக்கு விலைவாசி கூடாத சந்தைக்கு வந்து சாமான் வாங்குறது குறைவு. தேவைக்கு தான் ஆட்கள் வாங்கினோம். இந்த சுண்ணாம்பு சந்தை எப்படி சனம் நல்ல கிரௌட்டா இந்த மாதிரி? இப்ப எங்களுக்கு இந்த புதுசா சந்தை கட்டி விட்ட அப்புறம் இதுக்கு குறைவு. அங்காலாம் கொஞ்சம் கூட சனம். இது இந்த கட்டம் இப்ப திறந்ததா? இது இப்ப திறந்தது. எவ்வளவு திறந்து இந்த கடைசி போன வருஷம் கடைசி மாதம் தான் பண்ணேன். ஓகே. அதோட பேர் என்ன கூட? ரமேஷ். எவ்வளவு வியாபாரம் செய்றீங்க? நான் 30 வருஷமா. 30 வருஷம். இந்த சந்தை திறந்தால் தான் நீங்க இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து இப்ப இந்த வருஷம் தான் அமைச்சதான். பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்குது, இங்க அதுல இருக்குது. இப்படி வந்து நிறைய பேர் வந்து இங்க வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கணும். ஆனா உள்ளி எவ்வளோண்ணா? உள்ளி 500 ரூபா. அது மாதிரி இங்க வந்து வாழைப்பத்தி இருக்கு. வாழைப்பத்தி 140 ரூபா. ஓகே. பைத்தங்க இதெல்லாம் விலை காட்டியாச்சு. பாத்தீங்கன்னா இல்ல சமங்கள் இதில் காட்டியிருக்கேன். ஓகே. ஆமா வெங்காயத்தால் எவ்வளவு? ஒரு கட்டு வந்து 300 ரூபாண்ணே. அடுத்த பொருளாங்க கிலோ 200. வாழைக்காய் சரி கொடுத்த மிச்சம் பில்ல காட்டிப்பேன். தக்காளி வந்து 2 இருக்குது. பச்சையும் இருக்குது, இதுவும் இருக்குது. இது எவ்வளவு? இது 300. இதங்கத்தியான் இதங்கத்தியான்? இது ஊர் பழம். இது சரி. பாத்தீங்கன்னா நான் வந்து பின்பக்கத்தில் வந்தேன். இதுதான் சந்தைன்ற முன்பக்கம் தான். சந்தை முன்பக்கம் இதுதான் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடம். சுண்ணாம்பு சந்தை வந்து பரவாயில்லப்பா இயங்கி இருக்குது. வணக்கம் வணக்கம். இப்ப தேங்காய் என்ன விலையில போகுது? தேங்காய் ஒன்று 250. அது இதா? ஓ ரைட். இங்க சின்ன இது அது 150. அங்க பக்கத்துல உள்ளது அதெல்லாம் உண்டு. அது ஒரே லைன்.
இது 200, இது 160, இது 100 ரூபா. தேங்காய் வந்து நல்லா விலை ஓடிட்டு முந்தியாமட முந்திய விட தேங்காய் விலை கூட. நான் தேங்காய் வியாபாரத்துக்கு வந்து 35 வரையும் இந்த மாதிரியான விலையில ஒரு காலம் நான் தேங்காய் விற்க இல்லை. இந்த தேங்காய் 3 100 ரூபா வித்தனாங்க. 3 100 ரூபா 3 100 ரூபா வித்தனாங்க. இப்ப ஒரு தேங்காய் இந்த விலைக்கு வந்திருக்கு. அப்ப மக்கள் என்ன செய்யறது? எல்லாம் விலை கூட. அரிசி விலை கூட, மரக்கறி விலை கூட, கத்தரிக்காய் 600 700 ரூபா, இன்றைக்கு 1000 ரூபா ஒரு கிலோ கத்தரிக்காய். அப்ப மக்கள் என்ன செய்யறது? என்ன கஷ்டப்பட்ட மக்களை வாங்கி என்னத்தை உண்டுறது? அவர் நாளைக்கு ஜனாதிபதி வரானே. ஜனாதிபதி வந்தால் என்ன செய்யறது? அவரை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். அவரும் வந்து ஒரு தோழர் தான் அவர். ஏகேடியை பிடிக்குமா? அவருக்கு அவர் பண்ணிக்கிறேன் உங்களை. ஓட்டு அவருக்கு தான். சரி சரி, ஓகே ஐயா, நன்றி ஐயா. அப்ப ஐயா 30 வருஷமா தேங்காய் வியாபாரம்? 35 வருஷம் நான் முந்தி ஹோல்சேல் வியாபாரம் கொண்டு வந்து மொத்தமா கொடுக்குறது. இப்ப 75 வயது ஏழாவது இருந்து வியாபாரம் செய்யறேன். சரி, ஓகே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா என்ன பேர்? சர்க்குணம். சர்க்குணம். எத்தனை வயசு ஐயாக்கு? 64. எவ்வளவு நாளா வியாபாரம் செய்றீங்க? நாங்க வியாபாரம் செய்யல, வியாபாரம் செய்கிறவருக்கு ஐயா உதவி செய்து கொண்டிருக்கோம். சரி சரி. இதுல பாத்தீங்கன்னா ஐயா வந்து வல்லாரை கீரை வந்து 120 ரூபா. இது வல்லாரை 50 ரூபா. பொன்னாங்கானி கோவாயில 50 ரூபா. ஐயோட பேர் என்ன? எவ்வளவு நம்ம வியாபாரம் செய்றீங்க நீங்க? சரி சரி. எப்படி இந்த முறை இப்ப வியாபாரம் எப்படி இப்ப இந்த முறை? போன வருஷத்தை விட பிள்ளைகள் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கீரை கூடி இருக்கா? சரி, ஓகே, நன்றி. பாத்தீங்கன்னா அப்படி இந்த சந்தைக்குள்ளேயே வந்து பலசர கடையில இருக்குது. பாத்தீங்கன்னா செத்த மிளகாய், மல்லி இதெல்லாமே விற்று கொண்டிருக்கணும். நம்ம செத்த மிளகாய் என்ன விலை? செத்த மிளகாய் 150. பாத்தீங்கன்னா செத்த மிளகாய், மல்லி எல்லாமே வந்து இந்த சந்தைக்குள்ளேயே ஒரு கடையில் விற்று கொண்டிருக்கணும். பாத்தீங்கன்னா சந்தை ஒரு புறம் வந்து அம்பாள் களஞ்சியம் என்ற பேர்ல இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே கடையில் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் இருக்குது. இதை சந்தையில நம்மகிட்ட கேட்டுப்பா. மாம்பழம் என்ன விலை? 100 ரூபா. என்ன இது அம்பளம் வேணும்? இல்ல கருத்த குழம்பு. கருத்த குழம்பான். எங்களை நாரல் தோட என்னது? இது என்ன விலை? 50 ரூபா உண்டு. அது மாதிரி விளாம்பழம் உண்டு 50 ரூபா. விளாம்பழம் ரைட் ரைட். அங்கே பிலாப்பழம்? பிலாப்பழம் அது 700 ரூபா. சரியா. அம்மா எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? நான் 20 பேருக்கு. 20 வருஷமா பழைய வியாபாரம் செய்றீங்க. எப்படி போகுது இது வியாபாரங்கள் எப்படி? இப்பதான் குறைய போறது. நல்ல நேரங்கள் மாம்பழம் மாற நேரங்கள்ல கொஞ்சம் கூட போகும். ரைட். பால்பழம் இல்லைம்மா? 120. அப்புறம் கதலி இருக்கு. மற்ற இதர கப்பல் எல்லாம் இல்லையா? அதுகள் இல்லை. சரிம்மா, ஓகேம்மா. அம்மா என்ன இப்போ என் கரும்புலாம் மாற்றிக்கிங்க? இப்போ வேண்டாங்களா? கோயில்கள் வந்துட்டு. சரியா. வாழைப்பழம் என்ன விலை? வாழைப்பழம் 100 ரூபா கிலோ. விளாம்பழம்? விளாம்பழம் 300 ரூபா. 300 ரூபா. இது நாரத்தோட என்னடா? நாரத்தோட. இது எவ்வளவு? 300 ரூபா. ஒரேஞ்ச்? ஒரேஞ்ச் 50 ரூபா. மாம்பழம்? மாம்பழம் 50 ரூபா. ஆப்பிள் என்ன விலைம்மா? ஆப்பிள் 200. அது கொஞ்சம் விலை. அம்மா வந்து எவ்வளவு வியாபாரம் செய்றீங்க? நான் அப்போ வந்து 44 வருஷம். 44 வருஷம்? 44 வருஷம் அந்த முன்னுடத்து தான் இருந்தேன். சொன்னா அந்த ஸ்டார்ட்ல இருந்து? தான் ஸ்டார்ட். நான் வரைக்கு எனக்கு 30 வயது. 30 வயது ஐயா நான் வரைக்கு. அப்ப இந்த மனிதன் சேர்த்து 42 நாத்து வந்தேன். நான் பெரிய ஒரு கவலையோட இருக்கிறேன். 42 நாத்து வந்த நான் அந்த அதுலயே இருந்த இடத்தையே இந்த இவ்வளவு காலம் 44 வரைக்கும் இருந்தேன் நான். அப்ப இவ கட்ட போறேன்னு சொல்லி எங்களை கொண்டு போய் அங்கால விட்டுட்டோம். இந்த கட்டி போட்டு கொண்டு இருந்த தாரண்டு போட்டு வந்தவ இங்க வந்தாச்சு. வந்தா எனக்கு ஏலாது, கண்ணுகளும் மங்கி போச்சு, காதும் குறவா போச்சு. எனக்கு கொஞ்சம் காசுட்டேன். 7 பிள்ளைய வளர்க்க வேணும். 7 பிள்ளைய சாகி 7 பிள்ளை மூத்தவளுக்கு 8 வயது.
அப்ப அவ்வளோ காலம் நான் இருந்து வளர்த்தேன், நான் சுமந்த தாதானே. அப்போ இருந்த இடத்த விடுவோம் எங்களை கொண்டு போய் வந்து இஞ்ச வந்தோடனே எனக்கு சைனை தந்து நாங்கள் லெட்டரை தந்த அம்மா சைனை வைக்க சொல்லி சைன் வச்சு முடிக்க லொத்தர் போட்டாச்சு. லொத்தர் எனக்கு விளங்க இல்லை தானே, லொத்தரை போட்டாச்சு. அப்போ கொண்டு வந்து 4வது கடையில என்ன விட்டுட்டுனேன். இதுல இருந்து இங்க அவ்வளவு சாமானும் கிடக்கு, ஒரு வியாபாரம் இல்லை. நான் போய் கும்பிட்டு மண்டாடுன்னு நான் எல்லா இடமும் எனக்கு இந்த இடத்த தாருங்கோ, நான் இந்த மாதிரி சாகுற நேரத்துல இப்படி இருந்து கவலைப்படக்கூடாதுன்னு. அது ஒரு தரம் கேட்க இல்லையா, நான் இதுல இருக்கிறேன். அடிபட்டு சண்டை பிடிச்சி என்ன செய்யறது, வியாபாரம் துப்புரவா இல்லை. இப்ப வந்தாக்கள் இந்த தொழில் செய்து 6-7 வருஷம் நின்றுட்டு வந்தாக்கள் எல்லாரையும் முன்கடையா போட்டுட்டு உளந்தாரிய கொண்டு வந்து முன்கடையில போட்டுக்கிறாக்கு, குமர்பிள்ளைகளை கொண்டு வந்து முன்கடையில போட்டுக்கிறாக்கு, வயது குறைஞ்ச எல்லாரையும் முன்கடையில போட்டுட்டு நாங்க இந்த கிளாடு கட்டவங்க அந்த கிளாவி கிடங்கு கயிறு கையா இந்தியால பாருங்க, இது போட்டு விடுங்க. இந்த கிடங்கு கயிறுக்கு இவன் நானும் வந்தது 44 வருஷம். நானும் வந்தது 44 வருஷம். அப்போ இதுகளை கொண்டு வந்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாதானே, அதுகளை எல்லாத்தையும் கதைச்சு போட்டோம். என்ன செய்யறேன் இந்த கவலையெல்லாம் கதைக்கிறேன். ஏதோ நடக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குளிக்கணுமா? இல்ல நான் அதெல்லாம் இருந்தேன். நான் இங்க அவன் ஒருத்தர் போட்டிருக்க மாட்டான். அவன் இப்ப இவ எல்லாரையும் நான் தான் கொண்டு வந்து விட்டது. இவ எல்லாம் இங்க சண்டை பிடிச்சிருக்குன்னா லொத்தரை போடுங்க. அவன் அல்லவனா இருந்தாத்தே என்ன இருத்தி இருப்பா. பொம்பளைகள் எல்லாம் கட்டி குளார தள்ளொத்தரை போட்டவன். சரி, லொத்தர் போட்டதுல பிரயோஜனம் இல்லையா. இப்ப வந்த குடும்பம் எல்லாம் முன்னுக்கு, நந்தாரிகள் குமாரிகள் எல்லாம் கஷ்டம் இல்லாத ஆக்கள் எல்லாம் முன்னுக்கு இருக்கணும். வயது நாங்கள் காலங்காலமா 45-50 வருஷம் இருந்த நாங்கள் கோடிக்கை இருந்த மாதிரி இருக்கிறோம். இதுல சரி, ஓகேம்மா. ஆனா விழாப்பழம் எவ்வளவு? 700 சரி, ஓகேம்மா. இதுல பாத்தீங்கன்னா தம்பி வந்து வெத்தில பார்த்து வித்துட்டு வர. தம்பி என்ன மேல வெத்தில என்ன விலை போகுது? வெத்தில 4 ரூபா போகுது. ஒரு வெத்தில 4 ரூபா தானே? சீவல் வந்து கிலோ 1200 விற்கிறோம். பாக்கெட் வந்து இது இந்த சுண்ணாம்பு வந்து 50 ரூபா விற்கிறோம். அங்கால வந்து இந்த சுண்ணாம்பு அடுக்கு பேக்கெட் சுண்ணாம்பு. போயில வந்து நல்ல போயில இருக்குது. நல்ல போயில இது 150 ரூபா. கரண்ட் அடிக்கிற போயில அப்படி கொஞ்சம் போட்டாலே கரண்ட் அடிக்கிற பவர் கூட. மற்றது வந்து சுருட்டு வந்து இப்படி எடுத்தா 800 ரூபா. மற்றது சின்ன கட்டை எடுத்தா 100 ரூபா விற்கிறோம். சரி. வந்து 525 வரைக்கும் சுண்ணாச்சு 500 ஆண்டு கட்டப்பட்டது. 500 525 வருஷம். அவ்வளவு வருஷமா இல்லையே? 1500 ஆண்டு கட்டப்பட்டது. அந்த பில்டிங் அப்படி ஓமம் பில்டிங் கட்டுறது பாக தெரியல. 1500 ஆண்டு கட்டினது. சரியா. ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க. அண்ணா பேர்? என் பேர் லயன்ராஜ். எவ்வளோ இங்க செய்துட்டு வரீங்க? வியாபாரம் நான் ஒரு 16 வருஷமா செய்யறேன். 16 வருஷம். ரைட்டு. பாத்தீங்கன்னா சீவல் என்ன விலைண்ணா? சீவல் 1200. வெத்தில என்ன விலை போகுது இப்ப? வெத்தில பெரிய வெத்தில 6 ரூபா 7 ரூபா போகுது. இது ஊர் பாக், செத்தல் பாக். போயில என்ன விலை? போயில 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் இருக்கு. நல்ல போயில 500 ரூபாய்க்கு இருக்கு போயில. காரங்கள் கூட அப்படியா? அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது. எப்படி வியாபாரம் போகுது உங்களுக்கு? வியாபாரம் பரவாயில்ல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி? போன வருஷம் ஆளும் பரான், இந்த வருஷம் பிரச்சனை இல்லை. சரி. ஏன்னா டிக்கெட்டும் விழுந்தாதானே. டிக்கெட் விழுந்தா? 5 லட்சம் விழுந்தது. 5 லட்சம் விழுந்தது. ஒரே என்ன வாழ்த்துக்கள். இங்க எடுத்தீங்க டிக்கெட்? இங்க தான் நடந்தது. யாழ்ப்பாணத்தை விழுறதே குறைவே. நான் ஒரு நாள் 5000 6000 கிடக்கு நான் டிக்கெட். இங்க எடுத்துதான் சங்கிலி எடுத்தது. பாட்டி மட்டும் பொடியில செய்தது. பாட்டி மட்டும் 4 லட்சம் ரூபாய் செலவழிக்கும். அப்ப டிக்கெட் எவ்வளவு நாள் எடுக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் எடுக்கிறேன்னா விழுந்துருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருக்கா? ஒரு 50,000 ரூபாய் விழுந்தது. 5 லட்சம் 10,000 ரூபாய் விழுந்தது. சரி. அப்ப நாளை வேண்டி பாப்போம். ஒரு நம்பர் இல்ல இல்லாட்டி 55 லட்சம். ராசி. சரியா. ஓகே, நாங்க உங்களை வேண்டி பாப்போம். இப்ப நான் எத்தனை ஒரு 4 வருஷம் அடுத்துடுவார். நான் வேண்டு இல்லை வாழ்க்கை வேண்டி டிக்கெட் என்ன விழுந்தது. நான் இயலாத பிள்ளைகள் அவைக்கும் உதவி செய்து வர மேனிப்ப அந்தோனியாருக்கு ஒரு பவுன்ல ஒரு குருசை ஒன்று செய்து போட்டேன் நான். அடுத்தது அந்த அண்ணன் டிக்கெட் இயலாத அந்த அன்னைக்கு இந்த எல்லாத்தோட கால் இல்லை அவருக்கு. அப்ப நான் வந்த வீச்சுக்கு குழம்புல எடுத்த காசு அப்படியே உடனே 50,000 தூக்கி கொடுத்தேன் இயலாத அந்த அன்னைக்கு. அது இப்பயும் மறக்க மாட்டார். அதால போன நல்ல விஷயம். கடவுள் தாரது நாங்கள் வேண்டக்கூடாது. கொடுக்கணும்.
ஓகேண்ணா சரி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபுட்ஸ் கோனர்ன்ற பேரில் பண்டில் கடை ஒன்று இருக்குது. அந்த பண்டில் கடையில் மிஜோடி வண்டி இருப்பாங்க. அப்படி உண்மையாக நல்லா இருக்கு அது உண்மை தன்மை ஒன்றும் இல்லை உண்மையில ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் கடையில் வந்து சாப்பிடும்போது பழக்கம் மாதிரி பழைய மாதிரி இருக்கு இது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அண்ணா வாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கடையில் வந்த மாதிரி கடையில் வர எண்ணத்தன்மை இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்ல ஹரி ஏன்னா இந்த விடிஎஸ் ஃபுட் பண்டில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தை சந்தைக்கு முன்னாடி பக்கத்தில் கொக்குவில் சந்தையில் வந்து கேகே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபுட் சுகரில் வர சாப்பாடு நம்பி வந்து சாப்பிடணும் வீட்டை வச்சு செய்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா பழைய எண்ணெயில் ஊற்றுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது அதான் தெரியும் இந்த வீடியோ எடுத்து போகிறோம். எண்ணெயே இல்லை நல்லா இருக்கு. ரைட் ஓகே பாய் பாய். இது போல் இன்னும் ஒரு வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்.